ओम मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमो नमः स्वाहा। नमो प्रातपदजे नमो गणपतजे नमः प्रवतपदजे नमस्ते अस्तु लंबोदराय एकदंधाय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा। आदिपूज्याय देवायां दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्तायां श्रीगणेशाय मङ्गलं स्वाहा। एकदंधाय विद्महे वक्रतुण्डाय धीमहि। நேத்து நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் மாமா கேட்காம எங்க போனாரு? பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றது? ஓம் சுமுகாய நமஹ. மா, குழந்தையை போய் அடிச்சிட்டு வாங்க. கண்மணி, போய் பூமிகாவை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். மிருத்யோர்முக்ஷைகவாவதா ஸ்வாஹா. ஏகதந்தாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹே. மாமா கிட்ட நேத்தே இன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்கன்னு தெளிவா சொன்னேன். அப்புறம் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. தன்னோ தந்தி பிரச்சோதயா ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே சர்வஜனம் மே வசமானக ஸ்வாஹா. வாமா, உட்காருமா. உட்காரு. मुक्षीयमावदा स्वाहा। त्र्यम्बकमजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं गुरुवार्गमन्त्रार्वृत्तोर्मुक्षीयमावतात् दीर्घायुष्यमस्तु। ॐ श्रीं क्रीं क्लीं क्लौं गङ्गणपतये वरवरदे सर्वजनं मे वसवानक स्वाहा स्वाहा। आदिपूज्याय देवाजां दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्तायां श्रीगणेशाय मङ्गलं स्वाहा। एकदन्तं दुर्गस्तं बाणमङ्कुटधारिणम् अभजं वरदनं वस्ते विभ्राणामोषकध्वजं स्वाहा। महागणपतये स्वाहा। तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। एकदन्तं दुर्गस्तं बाणमङ्कुटधारिणम् अभजं वरदनं वस्ते विभ्राणामोषकध्वजं स्वाहा। तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா. மா, குழந்தையோட அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க. ராசாத்தி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா, சாமி கூப்பிடுறாருல. ஆமா, இனிய எங்க? அத அவரு வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போனா? தெரியல அத, அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன ராசாத்தி இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? எவ்வளவு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவனை வெளியில அனுப்பியிருக்க. என்ன பொண்ணோ போ. மா, நாழியை எடுத்து குழந்தையோட அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிக்கணுமோ இல்லையோ? ராசாத்தி, இனி எனக்கு போன் போட்டு உடனே வர சொல்லுமா. சரி மாமா. இனிய என்கிட்ட போனை கொடுத்து சார்ஜ் போட சொன்னா, நான் தான் மறந்து கையிலேயே வச்சுக்கிட்டேன். என்னமா போனையே இங்கே வச்சுட்டு போயிட்டா, என்ன பண்றது? அதான் மாமா, எனக்கு ஒண்ணும் புரியல. மா, நாழியாருது, பெத்தவாளை வந்து உட்கார சொல்லுங்க. ஏய் கண்மணி, என்னடி உன் மாமியார் ஒண்ணு கூப்பிடாம எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அதுக்குள்ள இனிய வந்து கிந்து தொலைக்க போறான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லுமா. சாமி, பொண்ணோட அப்பா இனியனை காணோம். அவன் எங்கேயோ வெளியில போயிருக்கான். அதுக்கு பதிலா இவங்க 2 பேரையும் மனையில உட்கார வைக்கலாமா?
பூமிகாவுக்கு அப்பா அம்மா மாதிரி தான். அத்தை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பா மாமா வந்துருவாரு. சாமி தான் நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாருல்ல. இதெல்லாம் நல்ல நேரத்துல செய்ய வேண்டிய பூஜை. அதனாலதான் இவங்கள உட்கார சொன்னேன். இல்ல அத்தை, பூமிகாவோட அப்பா அம்மா நாங்க இருக்கிறப்போ வேற யாரையும் பூஜை செய்ய நான் விட மாட்டேன். என்னடி இந்த குண்டுச்சி உங்களை மனையில உட்கார விட மாட்டா போல இருக்கு. இருமா, என் மாமியாக்காரு ஏதாவது பண்ணுவா. ராசாத்தி சொல்றதுக்காக சும்மா விட்டுருவாளா என்ன? ஏங்க, நான் சொன்னாதான் ராசாத்தி கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. அம்மா ராசாத்தி, இனி எங்க போனா எப்போ வருவான்னு தெரியாதப்ப நம்ம எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்? நேரம் வேற ஆகுது இல்ல. குமரனையும் கண்மணியும் மனையில உட்கார வைக்கலாம். என்ன இருந்தாலும் குமரனும் பூமிகாக்கு அப்பா மாதிரி தானே. இதை தவிர வேற வழி இல்லம்மா. சரின்னு சொல்லு. அது எப்படி மாமா? உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஹோமத்தை முடிக்கணும் இல்லம்மா. எல்லாம் பூமிகாவோட நல்லதுக்கு தானே. சரி மாமா. கண்மணி, குமரா, மனையில வந்து உட்காருங்க. குமரா, வந்து உட்காருடா. நீயும் போ கண்மணி, உட்காரு. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பாத்தியாடி, நான் சொன்ன மாதிரியே கண்மணியும் குமரனும் தான் மனையில உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் பந்தயத்துல ஜெயிக்க போறேன். சரி சரி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணமனஜே வரவரத சர்வஜனம் மே வசமானக ஸ்வாஹா ஸ்வாஹா. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணமனஜே வரவரத சர்வஜனம் மே வசமானக ஸ்வாஹா சம்மந்தி, ஸ்வாஹா. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க. எல்லாடிதான் சம்மந்தி நீங்க. இந்த மாலையை மாத்திக்குங்கோ. சர்வாபீட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து. சுவாமியை கும்பிட்டுக்குங்கோ. மாலையை மாத்திக்குங்கோ. நிறுத்துங்க. வசதி, மாமா, எங்கதான் மாமா போனீங்க? பூஜை அப்ப நீங்க இல்லையானு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா?
எங்க தான் போனீங்க? எல்லாம் இவரால வந்தது ராசாத்தி. காலையில நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தப்ப இவர் வந்து கபிலன் புனிதாவை ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்ததா சொன்னாரு. அதான் நான் என்னவோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தாதான் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இல்லைன்னு தெரிஞ்சது. அவனே, நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் பார்த்தேன்னு சொன்னனே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு சொல்லவே இல்லையே. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்னப்பா பண்ண முடியும்? தப்பெல்லாம் உன் மேலதான் அவனே. மாமா சரி அதெல்லாம் விடுங்க, பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ராசாத்தி, நான் ரெடி. கண்மணி, மனையை விட்டு எழுந்துக்கிறியா? நாங்க உட்கார போறோம். நீங்க உட்காருங்க. ராசாத்தி, வா. பூமிகா செல்லம். ஸ்ரீம் க்ரீம் ரோச்சனோ ரோச்சமான ஸ்ரோபண ஸ்ரோபமான கல்யாணஹ ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி என்ன அத்தை, கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் கணவனஜே வரவரத சர்வஜனம் மே என் பொண்ணுக்கு அந்த குண்டச்சி பூஜை பண்றத பார்க்கவே முடியல அத்தை. ஏகதந்தாய வித்மஹே எல்லாம் இந்த சந்தானத்தால வந்தது. அவனை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? சமந்தி, இனிமே எதுவுமே செய்ய முடியாதா? அவங்க பூஜை செய்யறத வேடிக்கை பார்க்கவா இவ்வளவு ஏற்பாடும் செஞ்சோம்? ஐயோ, அண்ணியார் முறைக்கிறாங்களே, நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். யோ, என்ன தோத்ததும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? பார்த்தல, நான் பந்தயம் கட்டின மாதிரி ராசாத்தி இனியனை தான் மனையில உட்காந்துருக்காங்க. ஏய், நீ ஒருத்தி, நான் எதுக்கு எஸ்கேப் ஆக்குறேன்னு தெரியாம பந்தயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணவரஜே வரவரத சர்வஜனம் மே வசமானக ஸ்வாஹா ஸ்வாஹா. இப்பதான் ராசாத்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு. பூஜையை சந்தோஷமா செய்யுங்க. शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रिक आगश्येवेन्द्रिके प्रतिष्ठति श्रीत्पक्षस्य भागश्यवारोहक्यमावीधाक्षोपमानपगीते சாமியை கும்பிட்டுக்குவோம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வக்ரதுண்ட மகாகாஜா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ. மாலையை மாத்திக்குங்கோ. இப்படி வாங்கோ. ஆமா, இவருக்கு வேற ஆளே கிடைக்கல பாரு. கட்டுப்பேத்துறாங்க. எல்லாத்தையும் தொட்டு வாங்கிட்டு வாங்க. ரோச்சனோ ரோச்சபான ஸ்வபன ஸ்வபான கல்யாணஹ. ஓம் தத்குருடாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய ஸ்வாஹா. ஓம்
ஏகதந்தாய ஸ்வாஹா ஓம் கபிலாய ஸ்வாஹா ஓம் கஜகர்ணகாய ஸ்வாஹா ஓம் லம்போதராய ஸ்வாஹா ஓம் விகடாய ஸ்வாஹா ஓம் விக்டராஜாய ஸ்வாஹா ஏகதந்தாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி. என்ன அத்தை, கடைசியில என்ன தட்டு தூக்க வச்சிட்டீங்க. ஓம் வருணாய நமः ஓம் பிரதேதசே நமः ஓம் சுரூபிணே நமः ஓம் அபாம்பதஜே நமः ஓம் மகரவாகனாய நமः ஓம் ஏகதந்தா. ஏய், இப்படியா வந்து மேல விழுவ? இப்ப பாரு, அந்த மூட்டை நெருப்புல விழுந்துருச்சு பாரு. என்னங்க, நான் வேணும்னேவா பண்ணேன்? ஏதோ பேலன்ஸ் தவறி விழ போனதுனால தப்பு நடந்துருச்சு. இதுக்கு போய் என்ன குறை சொல்றீங்க? பெத்தவங்க கையால போட வேண்டிய அந்த பூர்ணாகுதிய பகவான் இவா கையில போட வச்சுட்டா. என்ன சோதனைனே தெரியலையே. சாமி, இப்ப என்ன பண்றது? என் பேத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சாமி, ஒண்ணு பண்ணலாமா? இதே மாதிரி இன்னொரு மூட்டையை கட்டி இனிய ராசாத்தி கையால ஹோம நெருப்புல போட சொல்லலாமா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யாரும் எதிர்பார்க்காம தெரியாம ஒரு விபத்து நடந்து போச்சு. என்ன பண்ண முடியும்? அப்ப இதுக்கு என்னதான் பண்றது சாமி? எல்லாம் அந்த தெய்வம் பார்த்துக்கும். இருந்தாலும் குழந்தையோட ஆரோக்கியத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு எல்லாருடைய ஜாதகத்தையும் ஒரு தடவை நல்லா பார்க்க சொல்லுங்க. அதுல ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணுங்க. சரிங்க சாமி. त्र्यंबकं वचामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुके मन्त्रार् मृत्योर्मुक्षैकमामृतात् पराशक्ति ताये महागणपति शतमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतितिष्ठति. மாமா, இன்னைக்கு காலையில நடந்ததெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு மாமா. எதை வச்சு சொல்ற? பின்ன அந்த சந்தான மாமா வேணுனே தான் கபிலனையும் புனிதாவையும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததா சொல்லியிருக்காரு. அதை நம்பி தானே நீங்க அங்க போனீங்க. அப்ப பிளான் பண்ணி தானே உங்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. இல்ல ராசாத்தி, அவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பார்த்ததா தான் சொன்னாரு. நான் தான் பதட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போனேன். அது ஏன் மிஸ்டேக் தான். அதுக்கு அவரை குத்தம் சொல்லி என்ன பண்றது? சரி, அது உங்க தப்புன்னே வச்சுக்குவோம். அப்ப கண்மணி அந்த பூர்ணாகுதிய அக்னில போட்டது அதுவும் தற்செயலா நடந்ததா? தெரியலையே. நானே நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்ய முடியலையேன்னு கவலையா இருக்கேன். இந்த நிலைமையில என்னால எதையும் யோசிக்க முடியல. சரி, நம்மள அந்த அளவுக்கு கொழுப்புறாங்க. நம்ம அந்த சடங்கு செய்யக்கூடாதுன்னு கண்மணியும் மரகதத்தையும் பிளான் பண்ணி தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு கோவமா வருது மாமா.
இது பாரு, நீ கோவப்படாத. அதான் சொன்னார்ல, கண்மணி பண்ண இந்த சடங்க சாஸ்திரிகள் ஏதோ விபத்துன்னு சொல்லி எல்லாரோட ஜாதகத்தையும் பார்க்க சொல்லியிருக்காரு. அதனால இதை பெருசுப்படுத்த வேண்டாம், இதை இப்படியே விடு. என்னவோ மாமா, வீட்ல நடக்கிற சதி வேலைகளை எல்லாம் என்னைக்குதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல.